கட்டுத்தடிக்காரன் இந்த பகுதியில ஒரு பெரிய வீரராக வலம் வந்து 1801 ஆங்கிலேய படைகளை அடக்கி ஆண்டு ஈரோடு மாவட்டம் காவிரி கரையில் 1802 ஓடா நிலையில மறுபடியும் ஆங்கிலேய படையை தோற்கடித்து 1804 அரச்சனூர்ல மூன்றாவது முறையாக மறுபடியும் ஒரு ஆங்கில படையை தோற்கடித்து திப்பு சுல்தானோடு இணைந்து தீரன் சின்னமலை ஐயா அவர்களோடு கைகோர்த்து இந்த பகுதியில் உற்ற தோழனாக மாபெரும் ஒரு போர் வீரராக இருந்து 1947 நமக்கு சுதந்திரம் கிடைத்தாலும் கூட கொங்கு பகுதியில் ஆங்கிலேயர்களுக்கு வேலை இல்லை என்பதை உரக்க சொன்ன ஐயா குணாளன் நாடார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி மேடையில் இருக்கக்கூடிய அன்பு தலைவர்களோடு நின்று கொண்டிருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அருமையண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த விழாவிலே பங்கேற்க வேண்டும் என்பதற்காக திருநெல்வேலியிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றார்கள். அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை உங்கள் சார்பாக இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றனர். அண்ணன் சுப்ரீம் ஸ்டார் அவர்கள், அண்ணன் நாட்டாமை அவர்கள் ஒரு மாதத்திற்கு முன்பே இந்த விழாவிற்கு வர வேண்டும், இந்த விழாவில் என்னுடைய சொந்தங்களை எல்லாம் நான் சந்திக்க வேண்டும், அவர்களோடு நேரம் கொடுத்து பேச வேண்டும் என்று அவருக்கு இன்னைக்கெல்லாம் ஷூட்டிங் இருந்த நாள் ஒரு மாதம் முன்பே தொலைபேசியில் அழைச்சாங்க. அதையெல்லாம் ஒத்தி வைத்து விட்டு இந்த நிகழ்வுக்கு வருகின்றேன் என்று சொன்னபடி இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய நாட்டாமை அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை, இந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை அண்ணன் விஸ்வநாதன் நாடார் அவர்கள் 5 ஆண்டுகளாக இந்த நிகழ்வு எவ்வளவு பெரிய நிகழ்வாக கண் முன்னால் மாறிக்கொண்டிருப்பதை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். சிறுதுளி பெருவெள்ளம் என்று சொல்வதை போல இங்க இருக்கக்கூடிய சொந்தங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது காவிரி கரையில ஆடிப்பெருக்கு திருநாள்ல மக்கள் எப்படி சேருவார்களோ அதுபோல் இங்கே சொந்தங்கள் சேர்ந்திருக்கின்றார். அதை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அருமையண்ணன் பொன் விஸ்வநாதன் நாடார் அவர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய அவருடைய குழு அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீண்ட நாட்களாக உங்களுடைய கோரிக்கை ஐயா குணாள நாடார் அவர்களுடைய இந்த விழாவை அரசு விழாவாக அறிவிக்கணும், அவருக்கு வெள்ளோடு பகுதியிலே ஒரு மணி மண்டபத்தை கட்ட வேண்டும் என்று நீங்கள் கொடுத்த கோரிக்கையை நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு ஆட்சி மாற்றம் நடந்த பின்பு முதல் வேலையாக அதை நடத்தி காட்டுவோம் என்கின்ற உறுதிமொழியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த அற்புதமான நாளில் ஒரு பெரிய நற்செய்தியாக நான் பார்க்கின்றேன். அதுவும் மிக முக்கியமாக இந்த பகுதியில் நம்முடைய நாடார் சொந்தங்கள் எல்லாம் எவ்வளவு கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் என்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். விவசாய தோட்டங்கள்ல, தொழில, கடையில, சிறு குறு தொழிற்சாலை நடத்துவதில் எந்த தொழிலும் கூட நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்று கொங்கு பகுதியில் நம்முடைய நாடார் என சொந்தங்கள் என்று முத்திரை பதித்திருக்கிறார்கள்.